Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபியான பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பூந்தி லட்டு வீட்டில் கூட செய்ய முடியுமான்னு சொல்லி டவுட் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபங்க்ஷனுக்கெலாம் வீட்டிலையே வந்து லட்டு செஞ்சுருவீங்க. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிற போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கிறலாம். இதுக்கு மெஷரிங் கப்லாம் தேவையே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம். ஸோ 400 கிராம் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால நான் நிறைய தண்ணி உடனே சேர்த்துட்டேன். நீங்கள் அந்த மாதிரி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மாவு ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா நம்மளுடைய பூந்திகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆயிரும். ஸோ பூந்தி லட்டு நல்லா சாஃப்டாக இருக்காது. இப்போ நான் காமிக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து மாவு கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு கரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தூக்கி விட்டு பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் கரைச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி பார்க்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதில் கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும். எவ்வளோ பேக்கிங் சோடானா 1 கப் அளவு மாவுக்கு 1 பிஞ்ச் அளவு. ஸோ நம்ம 2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம். அதனால் 2 பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா பூந்திகள் வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா விடாமல் இது போல் கரைச்சி விடுங்க. பாருங்கள், அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கலர் பூந்திகளும் செய்ய போகிறோம்ல, அதனால் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் ரெட் ஃபுட் கலரும் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் க்ரீன் ஃபுட் கலரும் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே கலர் பூந்திகள் கிடந்துச்சுன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபீலிங் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ரெட் கலர் தயாராகிருச்சு. அதே போல் நம்ம க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு தயாராக இருக்குது. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு தயாரிக்க ஆரம்பிக்கணும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம 2 கப் அளவு மாவு சேர்த்தோம்ல, ஸோ 2 கப் அளவு சர்க்கரை எடுக்கணும். எந்த கப்பால் கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் சர்க்கரையும் அளந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கலந்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வரணும். உங்களுக்கு ஒரு கம்பி பதம் செக் பண்ண வரலை அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அந்த டிப் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒயிட் கலரில் முறையாக வருதில்ல, இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு நீங்கள் பாகு பதம் கூட செக் பண்ண தேவையில்லை. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். இந்த மாதிரி பூந்தி கரண்டி கடையில் விற்கும், அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அரிக்கரண்டி வச்சுருப்போம்ல, ஜல்லி கரண்டி, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த எண்ணெயில் விட்டுட்டு லேசாக இது போல் டேப் பண்ணுங்கள். அப்போ பூந்திகள் நல்லா முத்து முத்தாக விழுகும். நீங்கள் டேப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தட்டையாக விழுந்துடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான பூந்திகள் வந்து தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காரா பூந்தி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மெத்தடு தான். மாவில் கொஞ்சம் போல் காரம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மொறுன்னு வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிரும். இந்த பூந்தி லட்டுக்கு பூந்திகளை ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வெளியில் எடுத்துருங்க.
இப்போ பாருங்கள் 30 செகண்ட்லேயே நான் வெளியில் எடுத்திருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நம்ம இப்போது ஜீரா பாகு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துடணும். இப்போ நான் இந்த பூந்திகளை ஜீரா பாகில் சேர்த்துட்டேன். இதே போல் மீத இருக்க எல்லா பூந்திகளையுமே பொரிச்சிட்டு நம்ம இதே பாகில் சேர்த்துடணும். இதே ப்ராசஸ் தான் நம்ம ரெட் கலர் மாவுக்கும் க்ரீன் கலர் மாவுக்கும் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக பூந்திகளை பொரித்து இந்த பாகில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது எல்லா பூந்திகளும் நீங்கள் பொரித்து வரும்போது அந்த பூந்திகள் வந்து அந்த ஜீரா பாகை நல்லா உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா பூந்திகளையுமே நான் பொரிச்சிட்டேன். பொரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் பத்தலை, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இல்லை அதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சே லட்டு பிடிக்கலாம். இப்போ வந்து அந்த பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு பேஷனில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது எல்லோ கலர் பூந்திகள் எல்லாமே பொரித்து தயாராக இருக்குது. நான் சொன்னது போலவே வந்து ரெட் கலர் பூந்தியும் அதே மாதிரி க்ரீன் கலர் பூந்தியும் பொரித்து தனியாக வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். வெறும் எல்லோ கலரில் நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூந்திகளையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து இது கூட சேர்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாமே சேர்க்காம ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா காய வச்சு மறுநாள் சாப்பிடும்போது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய லட்டு மாதிரி. இப்போ லட்டு பிடிச்சாச்சு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிடணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு 20-25 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இந்த லட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வைங்க, இல்லட்டா இது கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.